Hi friends and cuties, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் முயற்சித்தால் வாழ்வில் பிரகாசிக்கலாம். நம்ம முழுமதியாக இன்னைக்கு மே 9th வீடியோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நான் ஆயில் புல்லிங் பண்ணலை. இன்றைக்கி ஓரளவுக்கு சளி க்யூர் ஆகிடுச்சு. இருந்தாலும் அப்பப்போ ஒரு காஃப் வருது. ஸோ நான் ஆயில் புல்லிங் பண்ணும்போது எனக்கு அந்த காஃப் நடுவில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால இன்றைக்கும் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நான் நாளையிலேருந்து ஆயில் புல்லிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ ஒர்க் அவுட்டுக்கு கிளம்ப போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி அந்த ஜீரக மிளகு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நான் கிளம்ப போகிறேன். எப்போது பார்த்தீங்கன்னா டியூஸ்டே இது வரைக்கும் இருந்த டியூஸ்டேஸ் ரொம்ப ஒரு மாதிரி நம்மளுக்கு டயர்டு இருந்தது. இந்த டியூஸ்டே காலையில் நல்லா பிரிஸ்காக இருக்கேன். நான் எல்லாமே செஞ்சுருக்கேன். சாதம் வச்சுட்டேன், சப்பாத்தி பண்ணிட்டேன், குருமா பண்ணிட்டேன், கூட்டு வச்சுட்டேன், பொரியல் பண்ணிட்டேன், எனக்கு சுண்டல் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். எல்லாம் முடிஞ்சு பாத்திரமும் தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ ஒர்க் அவுட்டு கிளம்ப போகிறேன். கொஞ்சம் அவரை பண்ணிக்குவாங்க. பெயின் இருக்கா? இன்னும் ஒரு 10 கூட இல்லை தான் இருக்கு. முடிச்சுட்டு 10:30க்கு வீட்டுக்கு ரீச் ஆனேன். அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி இன்றைக்கி என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, எனக்கு நான் சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன். சுண்டல் இதுதான் இப்போ எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த சுண்டல் ஒன்றும் பண்ணல, சும்மா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கவெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் க்ரீன் டீக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ 2 தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இன்னொன்று இன்னையிலேருந்து நம்ம ஒரு டீடாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி. இது சுக்கு போடணும். சுக்கு இல்லை அப்படின்னா இஞ்சி, ஃப்ரெஷ் இஞ்சி நல்லா இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பசுமஞ்சள், அப்புறம் பட்டை, கிராம்பு 2, மிளகு ஒரு 10-15 மிளகு, 2 ஏலக்காய், இதெல்லாம் அந்த தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி நம்மளுக்கு குடிக்கிற சூடில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது நல்லது. நம்ம உடம்புல இருக்கிற அந்த கழிவுகள் எல்லாத்தையும் இது நல்லபடியாக வெளியில் கொண்டு வந்துடும். ஒரு தண்ணி நார்மலாக குடிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். இன்னொன்று அந்த இப்போ டீடாக்ஸை போடுறதுக்காக இதெல்லாம் போடுறதுக்காக இதில் துளசி இருந்தாலும் நம்ம துளசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கிட்ட துளசி எதுவும் இல்லை, அதனால் நான் இது மட்டும் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு மிதமான சூடில் நம்ம அப்படியே குடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை குடிச்சிட்டே இருக்கலாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இஞ்சி, இந்த மஞ்சள் இதெல்லாம் கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல தேங்குது இல்லையா, அதெல்லாம் கரைச்சி கொண்டு வந்துடும். ஸோ நம்ம உடம்புல எந்த ஒரு கொலஸ்ட்ராலும் போய் ஃபார்ம் ஆகாது. அதனால் இப்போ வெயிட் ரிடக்ஷன் அந்த மாதிரி நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு டீடாக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு பாடியில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி நம்ம கலோரிஸ் பர்ன் பண்ணுறோம். அடுத்தது இந்த மாதிரி குடித்து இந்த மாதிரி நம்ம இஞ்சி இதெல்லாம் குடித்து இது மூலமாகவும் அந்த கலோரிஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நம்ம கொலஸ்ட்ரால் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நம்ம அதை இந்த டீடாக்ஸ் மூலமாக நம்ம அதை கம்மி பண்ணிடலாம், கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகிறத. ஸோ இது ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும், நம்மளுக்கு நல்லா இருக்கும் டீடாக்ஸ். இந்த இது குடிக்கிறது, இந்த இஞ்சி, இந்த பசுமஞ்சள், கிராம்பு, பட்டை, மிளகு, ஏலக்காய் எல்லாம் போட்டு குடிக்கிறது. இப்போ நான் எப்போதும் போல் க்ரீன் டீயும் அந்த சுண்டலும் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்க போகிறேன். அது நல்லா அப்படியே மூடி போட்டு அது அப்படியே சிம்மில் வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம க்ரீன் டீ தான் நார்மலாக. நான் எதுவும் சுகர்லாம் அதில் ஆட் பண்ண மாட்டேன், வெறும்
அந்த டீ பேக் போட்டு நல்லா சூடான தண்ணி ஊற்றிக்குவேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து சுண்டலும் க்ரீன் டீயும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நடுவில் இந்த ஒரு டீடாக்ஸ் ஒரு டைம் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு டைம் டீடாக்ஸ் எடுத்துக்குவேன். இந்த டீடாக்ஸ் சொன்னேன் இல்லையா, அது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி பாயில் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம அப்படியே மேலேருந்து எடுத்து வாட்டர் மட்டும் ஊற்றிட்டு நம்ம குடிக்க வேண்டியது. எனக்கு கொஞ்சம் நல்லா சூடாக இருந்தால் குடிக்க முடியும், அதனால் நான் நல்லாவே சூடாகவே எடுத்திருக்கேன். வார்மாக குடிக்கிறவங்க கூட நீங்கள் வந்து வார்மாக எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த இஞ்சியோட காரம். லஞ்சுக்கு சாதம், பொரியல், அப்புறம் கூட்டு எடுத்துக்கிட்டேன் அன்றைக்கி. அப்புறம் டின்னர் சப்பாத்தி குருமா. அந்த டேவை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது நம்ம மே 10th வீடியோ பார்க்கலாம். மே 10th வீடியோவில் நான் கொள்ளு பருப்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் காமிச்சிருக்கேன். ஸோ மே 10th மார்னிங் நான் வந்து ஆயில் புல்லிங் ஸ்டார்ட் பண்ணேன். திருப்பியும் சளி ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஆயில் புல்லிங் ஸ்டார்ட் பண்ணேன். கோகோனட் ஆயிலில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கொள்ளு பருப்பு பண்ணுறேன். கொள்ளு பருப்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொள்ளு இந்த மாதிரி நம்ம செவக்க வறுத்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு தேவையான வெங்காயம், இஞ்சி, தக்காளி அதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி மிளகு, ஜீரகம், அப்புறம் இஞ்சி கட் பண்ண இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம அதை நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதை இன்னும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொள்ளில் கேஸ் இருக்கும் இல்லையா, அது போகிறதுக்காக. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா வதங்கினோன்னையும் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கொள்ளு நல்லா அரைச்சி கல்லெல்லாம் இல்லாமல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து போட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து மூடி போட்டு அதை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 5லேருந்து 6, 7 விசில் அந்த மாதிரி விட்டு நல்லா வெந்துடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதில் இருக்க தண்ணியே நம்ம மேலே வடித்து எடுத்துகிட்டு இதை கூட சூப்பாக குடிச்சிக்கலாம். குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சளி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணி எடுத்து சூப்பாக கொடுக்கலாம். இல்லை இட்லி தோசையில் தொட்டு ஊட்டி விடலாம், இல்லை சாப்பாட்டில் போட்டு ஊட்டி விடலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த தண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கிறேன். மிக்சியில் அரைக்காமல் கையில் கடையலாம். கையில் கடைஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். மத்தில் கடைவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் இந்த மாதிரி கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மிக்சியில் போடுவேன். மிக்சியில் போட்டு இந்த இதை மட்டும் பருப்பு தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேலே வந்து பச்சை வெங்காயம், பச்சை பூண்டு போட்டு அரைக்கணும். அது எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க வீட்டு சைடில் அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ அதனால் அவருக்கு வந்து அந்த மாதிரி பச்சை பூண்டு, பச்சை வெங்காயம் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம அதை எடுத்து வச்சுருந்த தண்ணி அப்புறம் வந்து அந்த கொள்ளு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி பச்சை பூண்டு இதையும் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே தாளித்து கொட்டிடணும். அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா அந்த ஜீரகம் மிளகு தண்ணி குடிச்சிட்ருக்கேன். கொள்ளுக்கு வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒர்க் அவுட் கிளம்பிட்டேன். அம்பர்லாலாம் எடுத்துகிட்டு நான் ஒர்க் அவுட்டுக்கு கிளம்பிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் போயிட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வரேன். ஒர்க் அவுட்லாம் இன்றைக்கி எடுக்க முடியல, ஏன்னா இன்றைக்கி செம்ம வெயிலாகவும் இருந்தது, டயர்டாகவும் இருந்தது. நிறையா அந்த வாக்கிங் ஒர்க் அவுட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பயங்கர டயர்டு. 4 செட்டு பண்ணணும்ல, அது ரொம்ப டயர்டு. பாருங்கள் எப்படி ஸ்வெட்டிங்னு, பயங்கர ஸ்வெட்டிங்கு. தண்ணியெல்லாம் வேறு தீர்ந்து போச்சு. எடுத்துகிட்டு போனேன். நான் எப்போதும் எடுத்துகிட்டு போகிறது இந்த கேனில் எடுத்துகிட்டு போவேன் இல்லையா, அது ஃபுல்லாக எனக்கு தீர்ந்துருச்சு. அப்புறம் எங்கள் கோச் எனக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தார் தண்ணி. அந்தளவுக்கு தண்ணி பயங்கரமாக தாகம் எடுத்துச்சு.
அப்படி ஒரு வேர்வை. நல்ல வேலை இன்னைக்கு கர்ச்சீஃப்லாம் நான் வந்து பெருசாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். எனக்கு சளி வேறையா, அதனால் சளிக்கு தனியாக இதுக்கு தனியாக எடுத்துகிட்டு போயிருந்தேன் நான். பார்த்தீங்கன்னா நல்ல வேர்வை. இந்த வேர்வை கண்ணில் விழுந்து எரியுது வேறு. அது வேற ஒரு இதாக இருந்துச்சு. ஓடி போய் டக்குன்னு தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. இல்லைன்னா பேதான் நான் இன்னைக்கு. அதான் நாளையிலேருந்து கொஞ்சம் பெரிய வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. நிறைய தண்ணி குடிக்க சொன்னார். ஏன்னா வந்து இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆகுது இங்கே. உங்களுக்கு நிறையா வந்து டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் பிளென்டி ஆஃப் வாட்டர்ஸ் குடிங்க. எப்போதுமே இப்போ நம்ம நிறையா குடிச்சிட்ருக்கோம். இன்னும் வந்து நீங்கள் நிறைய குடிங்க, தண்ணி குடிங்க, ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இன்றைக்கி காலையிலையுமே வந்து ஜூஸ் தான் குடிக்கிறதா வந்தேன். வந்த எனக்கு டயர்டு, பயங்கர டயர்டு. வந்து பார்த்தேன் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் இன்னைக்கு இந்த சாதம் தண்ணி போட்டு அந்த நம்ம நீர் ஆகாரம் பண்ணி வைப்போம் இல்லையா, பழைய சாதம், அதுக்காக பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். அது வந்து மீதி இருக்குது. அதையே கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறமா ஃப்ரூட் ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்ததுக்கு பயங்கர டயர்டாக தான் இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பழைய சாதம், மாம்பழம், அதுக்கப்புறம் ஒரு மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்றேன். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ரைஸு, நம்ம கொள்ளு பருப்பு பண்ணோம் இல்லையா, அந்த கொள்ளு பருப்பு, அந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் பொரியல். இதில் நிறையா எனக்கு கத்திரிக்காய் தான் இருக்குது. உருளைக்கிழங்கு நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ரைஸ் வந்து நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா அந்த கொள்ளே வந்து நம்மளுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இதுதான் இன்றைக்கி லஞ்ச் நான் சாப்பிட்றது. இன்றைக்கி வந்து வெனஸ்டே கிளாஸ் முடிச்சுட்டு, பாட் கிளாஸ் முடிச்சுட்டு, ஷிரிங் டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு, இப்போ வந்து எனக்கு கிளாஸ் முடித்ததுனால ஏதாவது சூடாக குடிக்கணும் போல இருந்தது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி குடிச்சிட்டு நான் பார்க்குக்கு போகிறேன். சரி, நாங்கள் ப்ளே பண்ணிகிட்ருக்கா. நான் போய் அவளுக்கு காம்ப்ளான் ஊற்றிட்டு நான் அப்படியே பார்க்குக்கு போயிட்டு நானும் ஒர்க் பண்ணிவிட்டு அவளை கூட்டிகிட்டு வரணும். அவனை பார்க்க சொல்லு. போங்க ஒன்றும் இல்லை. பாய். நைட்டு டின்னருக்கு 2 தோசை, தேங்காய் சட்னி. சரிங்களா, சாப்பிட்டாச்சு, எல்லோரும் சாப்பிட்டாச்சு. நான் மட்டும் இனிமேல் சாப்பிடணும். ஆறி எவ்வளோ போச்சு தோசை, அப்பயே ஊற்றி வச்சிட்டேன். ஆறி போச்சு. நான் பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு இனிமேல் தான் சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 நாள் வீடியோ இதோட முடியுது. இந்த ரெசிபி அந்த டீடாக்ஸ் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ஒரு புது முயற்சியோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துங்கள், வளர்கிறோம் முழுமதியாக. நன்றி, வணக்கம், பாய்.